உங்க மெய் சிலிர்த்து போற அளவுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். கண்ண மூடி கேளுங்க. நான் ஆரோக்கியராஜ். 2001ல நான் 4த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நாங்க காம்பவுண்ட் வீட்ல ரெண்டலுக்கு இருந்தோம். காம்பவுண்ட் வீடுகள்னா ஒரே காம்பவுண்ட்குள்ளார 10, 15 வீடு இருக்கும். அதுக்கு ஓனர் ஒருத்தர் தான். நாங்க எல்லாருமே அங்க ரென்ட்டுக்கு தான் இருந்தோம். லோயர் மிடில் கிளாஸ்ன்னு எல்லாம் கலந்துருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் கிட்டத்தட்ட அங்க 15 குழந்தைங்க இருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன். அப்ப நான் 4த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. இந்த படத்துலலாம் லெட்டர் வாங்கி கிழிச்சு படிப்பாங்கல்ல. எனக்கும் அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வாங்கி கிழிச்சு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் காம்பவுண்ட்குள்ளார ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் மறைவாக தான் இருக்கும். அதில் தான் போஸ்ட்மேன் எல்லாரோட லெட்டரையும் போட்டுட்டு போவார். இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்போ எல்லாமே போஸ்ட் அண்ட் லெட்டர்ஸ் தான். நிறைய புக்ஸ்லாம் கூட சில ட்ரஸ்ட்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. நான் ஒன்று விடாமல் பிரித்து பார்ப்பேன். எனக்கு அவ்வளோவா படிக்கலாம் அப்போ தெரியாது. ஆனால் எனக்கு அந்த படத்தில் வர்ற மாதிரி ஸ்டைலாக கிழிக்கணும். இந்த விஷயம் கூட விளையாடுற பசங்களுக்கு கூட தெரியாது. ஒரு நாள் ஓனர் காம்பவுண்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு லெட்டர்ஸ்லாம் யாரோ கிழிச்சு படிக்கிறாங்களாம். குழந்தைங்களோட வேலையாக தான் இருக்கும். உங்கள் குழந்தைங்கிட்டலாம் சொல்லி வைங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நான் கொஞ்ச நாள் அந்த வேலையை பண்ணாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் போய் அதே மாதிரி லெட்டர்ஸை ஸ்டைலாக கிழிச்சு படிச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 10 நாள் கழித்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த காம்பவுண்டே பரபரப்பாக இருக்குது. எங்கள் காம்பவுண்டில் ஒரு ஃபேமிலி தான் அறிவண்ணா. அந்த அண்ணா தான் எல்லார் வீட்லேயும் பூந்து பொருள் எல்லாம் அடித்து உடச்சி எல்லாரையும் அடிக்க வந்திருக்காரு. அதனால அவரை எல்லாரும் சேர்ந்து அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாரும் அந்த அண்ணா மேலே போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் என் பாட்டிக்கிட்ட மெதுவாக போய் என்னாச்சு பாட்டின்னு கேட்டேன். அறிவண்ணா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்த ப்ராசஸாக இன்டர்வியூ கார்டு ஒன்று வந்திருக்கு. அந்த இன்டர்வியூ கார்டை யாரோ கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அது அறிவுக்கு தெரியல. நேற்று தான் அந்த கிழிஞ்ச இன்டர்வியூ கார்டை கண்டுபிடிச்சானா, எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கேட்டிருக்கான். இதுக்கு மேலெலாம் இன்டர்வியூ வைக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். பாவம், ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தானா. அதான் கோவத்தில் எல்லார் வீடு பூந்து அடிச்சிட்டு இருக்கான். யார் கிழிச்சதுன்னு கேட்டுன்னு பாட்டி சொன்ன உடனே எனக்கு செம்மையாக வேத்துருச்சு. என் அப்பாவுக்கு முன்னாடி என் மேலே லைட்டாக சந்தேகம் இருந்தது. அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார். நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். என் அப்பா நான் தான் இந்த தப்பை பண்ணேன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒரே காம்பவுண்டில் இருக்கும். அந்த பையன் ரொம்ப வருஷமாக இந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறான்னு நமக்கும் தெரியும். அவன் குடும்ப சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நமக்கும் தெரியும். அவன் இந்த வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயம். அதனால தான் கோவத்தில் இப்படி பண்ணியிருப்பான். நான் அவனோட ஹாஸ்பிட்டல் செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து யாரையும் அந்த அண்ணா மேலே போலீஸ் கேஸ் கொடுக்க விடாமல் பார்த்துக்கிட்டாரு. நைட் எனக்கு சரியான பெல்ட் அடி இருந்தது. 2 நாள் அந்த அண்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். லைட்டான அடி தான். அன்னையிலேருந்து அந்த அண்ணாவோட வீட்டில் டெய்லியும் அழுகுரல் தான் கேட்கும். அந்த அண்ணா தான் அழுவாங்க, கத்துவாங்க. கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அந்த அண்ணாக்கு வேலை கிடைச்சிருந்தா அப்போவே மந்த்லி 18,000 ரூபாய் சம்பளம். அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்றதுக்காக அவர் கிட்டத்தட்ட 4 வருஷமாக படிச்சுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நான் தான் அவர் தலையெழுத்தையே மாற்றிட்டேன். எங்கள் காம்பவுண்ட்லேயே வீட்டு வாடகையை லேட்டாக கொடுக்குற ஃபேமிலி அவங்க தான். அவங்க எல்லாருமே கூலி தொழிலாளி தான். திரும்பவும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூவில் போகிறதுக்கெல்லாம் 2 வருஷம் ஆகும். அது கிடைக்குமோ கிடைக்காதோ. கிடைச்ச வேலைக்கு போன்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் டெய்லி சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அண்ணா டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஹவுஸ் ஓனர் இந்த சாக்கை வச்சு அவங்கள காலி பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க 2 தெரு தள்ளி போய் குடிசை வீடு போட்டு அதில் தங்கி இருந்தாங்க. அவங்க இங்கேருந்து போனதில் எனக்கு ரொம்ப ஜாலி. ஏன்னா எனக்கு அந்த அண்ணா பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா தான் வருத்தமாகவே இருந்தார். ஏதாச்சும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலான்னு அடிக்கடி சொல்வார். எனக்கு அவர் சொல்லும் போதெல்லாம் இவர் ஏன் பழசே பேசுகிறாருன்னு இருக்கும். 2014 நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என் அக்காக்கு அப்போ கல்யாணம் வச்சுருந்தாங்க. வெளியில் மண்டபம் பத்திரிக்கைன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே வரும்போது செம்ம ஹாப்பியாக வராங்க. என் அப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. என் அம்மா சொன்னாங்க, அறிவை நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். அவன் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் தெரியுமா? அவன் மண்டபத்தில் தான் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது மட்டும் இல்லை, அவன் ஊரில் நிறைய வீடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கானா, வட்டிக்கு கொடுக்குறானா. அவனை பார்க்கும்போது செம்ம சந்தோஷமாக இருந்ததுன்னு என் அப்பாவும் அம்மாவும் மாற்றி மாற்றி சொன்னாங்க. என் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவன் தலையெழுத்தை நல்லா தான்டா நீ மாற்றிருக்கேன்னு. எனக்கு அன்றைக்கி தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் பண்ண தப்ப நான் எப்பயோ மறந்துட்டேன். ஆனால் இவங்க 2 பேரும் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நிம்மதியை என் அப்பா மூஞ்சில இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அறிவண்ணாவை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆனால் அப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபத்தோட பேலன்ஸ் அமௌண்ட் 30,000 கொடுத்துட்டு வர சொன்னார். நான் அறிவண்ணாவை பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அவர் என்னை பார்த்த உடனே, ஆரோக்கியராஜ், நான் தான் உங்கள் அப்பா கிட்ட மீதி காசுலாம் வேணான்னு சொன்னேன்ல, உன் அப்பா எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு. ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டினாரு, போலீஸ் கேஸ் கொடுக்க விடாமல் பார்த்துக்கிட்டாரு. காம்பவுண்டில் எல்லாரும் நாங்கள் காலி பண்ணிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் எங்களுக்காக ஹவுஸ் ஓனர்கிட்ட உங்கள் அப்பா தான் பேசினார். நான் பார்த்த நல்ல மனுஷன் அவர். அவருக்காக இந்த 20,000 நான் விட்டு கொடுக்குறதில்ல, குறைஞ்சி போயிட மாட்டேன், எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். அவர் கடைசி வரைக்கும் அதை வாங்கவே இல்லை. எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார். நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காமல் கேளு, நான் பண்ணுவேன்னு சொன்னார். அவர் அந்த வேலைக்கு போயிருந்தா இந்த அளவுக்கு பணக்காரராக இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் இந்த தொழில் செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். அதை அப்படியே நான் அப்பா கிட்ட சொன்னேன்.
அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சில இழப்புகள் தண்டனை அல்ல, திசை மாற்றும் தெய்வத்தின் திட்டம். ஒரு கதவு மூடுச்சுன்னா அது என்னைக்குமே முடிவாகாது. உங்களுக்குன்னு பல கதவுகள் திறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. உங்களுக்கு ஆரோக்கியராஜோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்ட் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.